வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வந்துட்டோம் மாமா. பிள்ளை எங்கடா? எங்க மாமா, மாப்பிள்ளை குன்னூர் மெயின் ரோட்ல எங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு நின்றுட்டு இருந்தானா, அவனை பார்த்ததான் அவன் வண்டியில ஏறிட்டா. அப்புறம் என்ன காணோம்? ஆமா மாமா, நேரம் வீட்டுக்கு தான் வர்றாங்களாக்கும். கடைக்கு எதுவும் கூட்டிட்டு போய் என்ன மாதிரி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவோம். பதறாம தான் வருவாங்க 2 பேரும். இப்போதைக்கு நம்ம அவங்கள எதிர்பார்க்கவே கூடாது. அது சரி. சரி வாங்க உள்ள வாங்க எல்லாரும். சார் வீடு நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா பண்ணணும்ல. எங்க உங்க பிள்ளைங்களை காணோம்? ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர்லாம் கொடுக்க போறேன் நீங்க? எங்க பிள்ளைங்க ஒன்றும் லீவ் போட மாட்டேன்னுச்சுங்க. அதனால எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் சார். அப்படியா? பெரிய கிளாஸ் போறாங்களோ? ஆமா சார், ஒன்று 10th 1 8th. அப்ப சரி சரி, அம்மா கிட்ட இருந்துக்குவாங்கன்னா இருந்துக்கட்டும். அதான் அப்புறமா லீவுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். சரி சரி. அம்மா உங்களுக்கு வசதியா இருந்ததா வண்டியில வந்தது? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நீ என்னடா யார் வீட்டுக்கும் வந்த மாதிரி நின்றுட்டு இருக்க அங்கேயே? இல்லப்பா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, அப்புறமா பாரு. இப்ப எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போ. சார் எங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு தனித்தனி ரூமா இல்லை எப்படி? வீட்டுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்களா? நமக்கு ஹாலில் இடம் கொடுத்தா கூட போதும், அப்படியே ஒரு பாயை விரிச்சு படுத்துக்கிடுவோம். ஆமா எங்களுக்கும் அப்படியே போதும், வசதி தான். முதல்ல இன்னைக்கு நைட்டு யார் தூங்க போறா அதை சொல்லுங்க. கல்யாணம்னா முதல்ல விடிய விடிய தூக்கமே வராது, தூங்கவும் முடியாது. காலையில வெள்ளன வேற கல்யாணம். அப்ப நைட்டெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு ஒரு 12 மணி ஆக்குள்ள வரிசையா ஒவ்வொரு ஆளா குளிக்க போனோம்னா சரியா இருக்கும். ஆமா ஆமா அப்படித்தான். குளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த குளிர்ல குளிக்க முடியாது போல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பெரிய தண்ணி அடுப்பு இருக்கு, தண்ணி காய வச்சு குளிச்சுக்கலாம். அப்ப சரி. அப்புறம் நான் மாப்பிள்ளையே நல்லா பார்த்துருக்கேன், என் கையால சாப்பாடு கூட போட்டிருக்கேன். பொண்ணு பிள்ளைய பார்க்கணுமே, பொண்ணு பிள்ளை வீடு எங்க இருக்கு? எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க, ரெஸ்ட் எடுங்க, ஒரு டீயை குடிக்கலாம், குடிச்சிட்டு பொண்ணை பார்க்க போகலாம். அப்படிங்கிறீங்களா? சரி வாங்க. சரி என்ன நடப்பமா? வந்ததுல இருந்து தட 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 நீ மட்டும்தான் பேசிட்டு இருக்க. அப்புறம் எல்லா விவரமும் கேட்டுக்கிறணும்ல. கேட்டாச்சுல? அதையும் கேட்டாச்சு, வாங்க உள்ள போவோம். அரசிக்கு கவலையே இல்ல அப்பாவை நினைச்சு. ஆமா சார், எனக்கு எங்க அப்பாவை நினைச்சு இப்பெல்லாம் எந்த கவலையும் இல்லை. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வேலைக்கு சாப்பாடு, ஜூஸ், டேப்லெட் எல்லாம் கொடுக்கறது அவங்க தான். பேச்சு துணைக்கு நல்ல கம்பெனியன். அதனால தானே தைரியமா அவர் அங்கேயே விட்டுட்டு நான் வேந்தன் கூட கிளம்பி வந்துட்டேன். அதான் அதான். அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மகாராணி மாதிரி இருக்கேன். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். புகழ், உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல தே, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, நல்லா இருக்கேன். சரிப்பா சரி, உன் ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்க தே. நீங்களும் உள்ள போங்கம்மா. ஐயா நீங்களும் உள்ள போங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஐயா கண்ணு. அம்மா, ஆளே ரொம்ப ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கீங்க. எப்படியா இருக்கேன்? அழகா இருக்கீங்கம்மா. அழகா இருக்கண்ணா? ஆமாம்மா, சின்ன வயசுல உங்களை இப்படி பார்த்தது. எங்க உங்க அப்பா இல்லாதப்ப நான் எதுக்கு அலங்காரம் பண்ணணும்ட்டு பண்றதே கிடையாது. ஆ வேலையெல்லாம் நல்லா போகுது ஐயா கண்ணு? நல்லபடியா போகுதுமா. சரிப்பா சந்தோஷம். சரி உள்ள போ. குட்டி வாடா உள்ள போலாம். ஓகேப்பா. நீலா வா. நீ போ, அவளை நான் கூட்டிட்டு வரேன். ஓகேம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வர்றியா? என்னதும்மா? உள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தனியா வந்து என்ன பாரு, அப்ப சொல்றேன். வா. என்ன சொல்ல போறாங்க? என் பிள்ளைய விட்டுட்டு போயிருன்னு சொல்லிடுவாங்களோ என்னன்னு தெரியல. எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுனாங்க, என்கிட்ட மட்டும்தான் முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு பேசுறாங்க. சரி உள்ள போய் பாப்போம். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க எங்க அம்மா. அப்படியா? சரி, அதனால தான் பாப்பா இந்த Dressல இருக்கேன். சரி, இல்லன்னா நான் பட்டு பாவாடை பட்டு சட்டை தான் போட்டுருப்பேன். எனக்கு எங்க கேசப்பா அவங்க கல்யாணத்துக்கு புது Dress எடுத்துருக்காங்களா? ஆனா உனக்கு Dress செலக்ட் பண்ணது யார் தெரியுமா? யாரு? நான் தான். நீங்களா? ஆமா, குட்டி பாப்பா வருவா, அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டு நான்ல செலக்ட் பண்ணேன். ஓஹோ, थैंक यू. நோ மென்ஷன். நீங்க தான் கல்யாண பொண்ணுன்னு எனக்கு எப்பமா தெரியும். தெரியுமா? ஆமா, எனக்கு எல்லாருக்கும் முன்னாடியுமே தெரியும். சரி சரி. அப்புறம் எங்க அப்பாவை பாருங்களே, கல்யாண மாப்பிள்ளை வேட்டி சட்டை கட்டி இருக்காங்க. ஆமா, நீங்க கல்யாண பொண்ணு பட்டு சேலை ஏன் கட்டல? அது நான் நாளைக்கு கட்டுவேன். அப்படியா? உங்களுக்கு என்ன கலர் பட்டு சேலை? உங்க அப்பாவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எங்க கேஸ் அப்பாவுக்கு கிரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கலர்ல தான் பட்டு சேலை. அப்படியா? ஆமா, உனக்கும் என்ன கலர் Dress தெரியுமா எடுத்திருக்கேன்? என்ன கலர்? கிரீன் கலர் தான். ஐயா, அப்படியா? ஆமா. அப்பனா நாளைக்கு நம்ம 2 பேருக்குமே சேம் கலர் Dress-ஆ? எஸ். சூப்பர், ஜாலி. ஆமா ஜாலி. நாங்க முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம். சரி, கல்யாண பொண்ணுக்கு கைய பிடிச்சிட்டே ஒரு அக்கா
ஆமாப்பா. எங்க அப்பானா பாப்பாவை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நான் அவங்க கையை தான் பிடிச்சிருப்பேன். அப்போ உங்க கையை யார் பிடிப்பாங்க? நீயும் 2 பேர் கையும் பிடிச்சுக்கோ. அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் வருவீங்களா? அது எப்படின்னா உங்க அப்பா தான் முதல்ல வருவாங்க. அப்புறம் எப்படி நான் 2 பேர் கையையும் பிடிப்பேன்? நீ முதல்ல உங்க அப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிரு. சரி. அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் உங்க அப்பா பக்கத்துல உட்கார வச்சிரு. ஓகே ஓகே. ஓகே ஓகே. சரி, நீ சாப்பிட்டியா? ஆமா, நான் வேன்ல வரும்போது முதல்ல பால் குடிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இடியாப்பம் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிச்சேன். அப்படியா? ஆமா. இங்க இலை போட்டு சாப்பிடலாம் தெரியுமா? ஆமா, எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? சாப்பிடலான்னு? சரி. சரி குட்டி, அப்பா. பொண்ணை பார்க்கணும்னு சொன்ன, பார்த்தாச்சு. ஆமா. வீட்டுக்கு கிளம்புவோமா? தாத்தா பாட்டி எல்லாம் தேடுவாங்க பாப்பாவை காணும்னு. அப்பா, நம்ம கல்யாண பொண்ணையும் கூட்டிட்டு போயிடலாம். கூட்டிட்டு போகலாம், நாளைக்கு கூட்டிட்டு போகலாம். இப்பவே கூட்டிட்டு போகலாம்ப்பா. இப்போ அப்படி பண்ணக்கூடாதுடா. அப்பா. சொன்னாப்ல கேட்கணும். அப்பா, பொண்ணையும் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியா? பெரிய மனுஷிக்கு பேசணுமா? என்னடா மானு? பாப்பா வந்து இங்க விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். எது? சரிதான். ஏன்? நீயே ஒரு சின்ன பிள்ளை. ஆமா, சின்ன பிள்ளை. உன்கிட்ட பாப்பா விட்டுட்டு போய்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்பி விட்டுட்டு போங்க. இல்லடா, பாப்பா இனிமே தான் குளிக்கணும். ஆமா, காலையில அப்படியே தூங்கும்போது தூக்கிட்டு வந்துட்டதா சொன்னாங்கல்ல. அதான் குளிக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும். சரி, அப்ப கூட்டிட்டு போங்க. அப்பா, நம்ம பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுவோம்ப்பா. அப்படி செய்யக்கூடாதுடா, நாளைக்கு தான் கூட்டிட்டு வரணும். அப்பா ப்ளீஸ் பா. சரி, பாப்பா சொல்றல்ல, நான் வர்றேன். அப்புறம் உங்க அத்தை கிட்ட நீ தான் பேச்சு வாங்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். மானு, கண்ணு பற்றுண்டா, ஒரு இடத்துல இரு. பாப்பா ஆசைப்படுறல்ல, நான் கூட வர்றேன். சரிதான், நான் சொல்லல 2 பேருமே சின்ன பிள்ளைதான்னு. சரி, என்ன பண்றது? குட்டி பிள்ளை கூப்பிடுறல்ல, அப்படியே நான் அங்க வந்து வந்தவங்க எல்லாம் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ட மாதிரியே இருக்கும். சரிடா, சரி வாங்க போவோம். நீங்க பாப்பாவை கூட்டிட்டு பைக்ல முன்னாடி போங்க, நான் நடந்து வர்றேன். தனியாவா? அடுத்த தெரு தானே, நான் தெருக்குடியெல்லாம் வரமாட்டேன். இந்த சந்து இருக்கு பக்கத்துல, அது கூட புகுந்து வந்துருவேன். அதானே, சரி வாங்க. முன்னாடி போங்க, வரேன். குட்டி, நம்ம போலாம்டா. பொண்ணு வருவாங்க. நான் அவங்க கூட தான் வருவேன். சரிதான், இது என்ன வம்பா போச்சு? நான் பொண்ணு கூட தான் வருவேன். பொண்ணு போவோமா? சரி போவோம். என்னைய தூக்கிக்கிடலாம் வேண்டாம், கை வலிக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. நான் நடந்தே வந்துருவேன். சரிடா குட்டி, சரி வாங்க போவோம். சரிடா, அப்ப நீங்க 2 பேரும் முன்னாடி நடங்க. நான் பின்னாடியே பைக்ல வர்றேன் உங்களுக்கு துணைக்கு. அப்ப சரி, ஓகே. போலாமா? போலாமே. வாங்க, நான் பாப்பாவை தூக்கிக்கிறேன்னு. நானே நடந்துருவேனே. கொஞ்சம் தூரம் தூக்கிக்கிறேன், கொஞ்சம் தூரம் இறக்கி விட்டுறேன், நடந்து வாங்க. சரி, ஓகே. வாங்க போவோம். 2ம் சின்ன பிள்ளை தான், அதான் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. ஏன் அர்ஜுன் இப்படி பண்ண? நானே உங்ககிட்ட அபார்ட் பண்ணுன்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டையா நீ? இது உன் குழந்தை, அந்த நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இப்போதைக்கு தேவையில்லாத குழந்தை இது. குழந்தை விஷயத்துல நீ இப்படி விளையாடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அர்ஜுன். குழந்தை வேணும்னா எப்ப வேணாலும் பெத்துக்கலாம், ஆனா எம்கேவை அழிக்கிறதுக்கு சமய சந்தர்ப்பம் எப்பயும் கிடைக்காது. எவ்வளவு பாடுபட்டு அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்த குழந்தைனால அது கெட்டு போறதா? நீ ரொம்ப தப்பு பண்ற அர்ஜுன். அத நீ சொல்றியா? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா அர்ஜுன்? உனக்காகத்தானே நான் இவ்வளவும் பண்ணேன். இதுக்கு மேல என்ன தாண்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் எம்கேவுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லது தானே? நல்லதா? யாருக்கு நல்லது அர்ஜுன்? இப்ப நான் எதுக்கு உனக்கு மருந்து கொடுத்து இந்த குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்கேன்னு நீ நினைக்கிற? எதுக்கு? எம்கேவுக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்க கூடாது. அர்ஜுன், ஆமா, அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் விருப்பப்படுறேன்னு சொல்லணும். அது எப்படி முடியும்? முடியணும். நீ அவன் கூடவே இருந்து அவனை அழிக்கணும். அவன் கூடவே இருந்து அவனுக்கு மென்டல் டார்ச்சர் கொடு. ஒரு ப்ராஜெக்ட்லயும் அவன் இனிமேல் சைன் பண்ணக்கூடாது. போதும் அர்ஜுன், இதுக்கு மேல அவனை என்ன பண்ண போற நீ? விட்டுரு. உன் ஆசைப்படி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவனை விட்டுரு அர்ஜுன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நோ. இப்போ எம்கே கூட என்ன சேர்ந்து வாழணும்னு சொல்ற, அப்புறம் நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்ப? திரும்ப எந்திக்கவே முடியாத மாதிரி அவனை என்னைக்கு நீ ஒட்டு மொத்தமா அழிக்கிறையோ அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுதான் இனிமேல் முடியாதுன்னு சொன்னேன்ல. ஏன் முடியாது? அவனோட ஃபேமிலி கூட சேர்ந்துட்டான். ஃபேமிலி கூட சேர்ந்தா என்ன இப்போ? அப்படி பார்த்தா நானும் தான் என் ஃபேமிலி கூட இருக்கேன்.
அர்ஜுன் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு மேல அவனை நீ தொடணும், அவன் லைன்ல கிராஸ் பண்ணணும்னு நினைக்காத. அது உனக்கு தான் அழிவை தரும். எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். நீ சொல்றத மட்டும் தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால நான் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? என்ன எம்கே பக்கம் சாயிற மாதிரி இருக்கு? நான் இப்போ வரைக்கும் உன் பக்கம் தான் இருக்கேன் அர்ஜுன். அதனால தான் எம்கே மாதிரி ஒருத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கல. கிடைச்சது நான் தான் தக்க வச்சுக்கல. அன்னைக்கு அவன் நினைச்சிருந்தா என்னை என்ன வேணா பண்ணியிருக்கலாம் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் என்ன வேணா பண்ணி அவன் சொத்தெல்லாம் அவன் காப்பாற்றி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் பண்ணாம நான் கேட்டேங்கிற ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். எனக்காக பண்ணான் அர்ஜுன், எனக்காக மட்டும்தான் பண்ணான். இதுவே என் இடத்துல இருந்து வேற யாராவது அவன் சொத்தை கேட்டிருந்தாங்கன்னு வையேன், ரெண்டுல ஒன்று பார்த்துருப்பான். கேட்டது நாங்கிறதுனாலையும் கொடுக்கறது அவனோட வெண்ணிலாவுக்காகங்கிறதுனாலையும் மறு பேச்சு பேசாம கொடுத்துட்டு போயிட்டான். ஆமா, கொடுத்துட்டு தான் போனான். ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு சொன்னையே. வாங்கிட்டேன்ல அர்ஜுன். அவனோட போனை கூட விடாம வாங்கிட்டேன்னு சொன்னேன். ஆமா. அப்புறம் எப்படி மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான்? ஏது அவனுக்கு காசு? பாக்கெட்ல ₹1 கூட இல்லாம தானே அவனை வெளியே அனுப்புனேன்னு சொன்னேன். ஆமா. ஏது அவனுக்கு இவ்வளவு காசு வந்தது? எப்படி வந்தது? எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான்? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பாங்க. யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டான்னு சொன்னேன். அவன் கேட்க மாட்டான். சரி போகட்டும் விடு. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஓகே. இல்ல அவன் ஃபேமிலியில இருந்தே யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கட்டுமே. ஆனா அவனோட பிசினஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி திரும்ப கிடைச்சது அவனுக்கு? எனக்கு தெரியாது. அப்படின்னா அவன் ஏதோ ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கான். பார்த்து வச்சுட்டு தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்படி பார்த்தா உன்கிட்டயும் தான் நிறைய பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மட்டும் எம்கே எந்திரிச்சு வரல. அவன் எந்திரிச்சு வந்ததுக்கு காரணம் அவன் திறமை. அப்போ அது என்கிட்ட இல்லைங்கிறியா? இருந்திருந்தா நீ இப்படி குறுக்கு வழியில போகணும்னு நினைக்க மாட்டே அர்ஜுன். அத அவன் கூடவே இருந்து அவனுக்கு துரோகம் பண்ண நீ பேசாத. கடவுளே, ஆமா நான் துரோகிதான், பெரிய துரோகிதான். ஆனா நீ ஒரு கொலைகாரன் அர்ஜுன். உன்னோட ரத்தத்தை உன் குழந்தையவே கொன்ன கொலைகாரன் நீ. அதுவும் எதுக்காக? உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல அர்ஜுன். உனக்காகவா நான் இவ்வளவு பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நான் போயிட்டா உனக்கு யாரு இங்க துணைக்கு இருப்பாங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமேல் எனக்கு யாரும் துணைக்கு இருந்து என்னதான் செய்யணும்? நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் சொன்னதை எப்ப செய்வ? தயவு செஞ்சு போ அர்ஜுன். நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். என்ன மேல மேல டார்ச்சர் பண்ணாத. சரி, இப்ப ரெஸ்ட் எடு, அப்புறமா வர்றேன். கடவுளே, இது வரைக்கும் நான் உன்னை கும்பிட்டதே இல்லை. இப்பதான் முதல் தடவையா உன்னை கூப்பிடுறேன். நீங்க என்ன மன்னிக்க கூட வேண்டாம். ஆனா அர்ஜுன் மேல மேல தப்பு செய்யாம கொஞ்சம் காப்பாத்துங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. சரி. என்ன பேசணும் என்கிட்ட? சொல்றேன். நீ என் மகனை லவ் பண்றியா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். என் மகனை லவ் பண்றியா? அவனும் உன்னை லவ் பண்றானா? வாயை திறந்து பேச மாட்டியோ? ஆமா, பண்றாரு. நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியும் தானே? டிவோர்ஸும் ஆக போகுது. ஸோ என் பிள்ளைக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்க? நாங்கள் 2 பேருமே அந்த ஐடியாவில் தான் இருக்கோம். அப்போ அதுக்கு பெரியவங்க சம்மதம்லாம் எதுவும் வேண்டாம்? வேணும் வேணும். ஆனால் நீங்கள்லாம் சம்மதிச்சிட்டதா அவர் சொன்னார். யார் சொன்னார்? முத்து. முத்து. நான் சம்மதிச்சிட்டேன்னு சொன்னானா? இல்லை, நீங்கள் சம்மதிச்சிருவீங்கன்னு சொன்னார். உனக்கு? எனக்கும் நீங்கள் சம்மதிக்கணும். சரி, நான் சம்மதிக்கிறேன். அப்படி நான் சம்மதிக்கணும்னா அதுக்கு நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ என் சின்ன மகனுக்கு பொண்டாட்டியா எங்கள் குடும்பத்துக்கு சின்ன மருமகளாக வரணும்னா என் சொல் பேச்சு கேட்டு எனக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும். புரியல. புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக நாளைக்கு வரப்போறாளே அந்த மானுங்கிறவ. ஆமாம். அவள் என் வீட்டுக்காரருக்கு செல்ல பிள்ளையாயிட்டா. சரி. அவங்க 2 பேரும் எல்லா விஷயத்துலையும் ஒரு கட்சி. சரி. அதே மாதிரி நம்ம 2 பேரும் இருக்கணும். அந்த மானுங்கிறவ இருக்காளே, அவ எது சொன்னாலும் என் வீட்டுக்காரரு ஆமாடா ராஜாத்தி ஆமாடா ராஜாத்தின்னு சொல்லுவாரு.
அதே மாதிரி என் வீட்டுக்காரர் எது சொன்னாலும் இந்த மானுங்கிறவ என்ன செய்வா, ஆமாம் மாமா அப்படின்பா. சரி, அதே மாதிரி நான் எது சொன்னாலும் நீ ஆமாங்கத்தே நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கணும். அதே மாதிரி நீ ஏதாவது சொன்னேன்னா நானும் ஆமா நிலா நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லுவேன். ஆனால் நீ ஏதாவது சொல்ல முன்னாடி என்கிட்ட காட்டுட்டு தான் சொல்லணும் என்ன? ஆமாம், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிச்சேன்னா நீ என் மகனை கட்டிக்கலாம், என் வீட்டுக்கு சின்ன மருமகளாக வரலாம். எப்படி வசதி? எதே என்ன உங்க கட்சிக்கு ஆள் சேர்க்குறீங்க போல? என்னங்கடா இப்படி வரிசையா வந்து நிக்கிறீங்க? எப்பத்தே தனி கட்சி ஆரம்பிச்சீங்க? அம்மா என்னம்மா இதெல்லாம்? இதுக்கு தான் தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? மாமா பாத்தீங்களா மிஸ்ஸஸ் எம்ஆர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு? என்னங்க என்னங்க? சும்மா பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீடை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தேன். பொய் எல்லாம் பொய். மனு சும்மா இருடா. மாமா அத்தை தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு வெண்ணிலாவை கூட்டு சேர்க்கறாங்க. நிலா நான் சொன்னேன்ல, அவ என்ன சொன்னாலும் சிரிக்கிறாரு பாரு. இப்படித்தான் நம்ம 2 பேரும் இருக்கணும்னு சொன்னேன். இருப்பியா? மாட்டியா? மாட்டேன். மாமா பேச்சுவார்த்தை நடக்குது. இந்தா நீ சும்மா இருத்தா கொஞ்ச நேரம். அதெல்லாம் சும்மா இருக்க முடியாது. இந்தா இங்க வா. நீ முதல்ல எதுக்கு இப்ப இங்க வந்த? கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிட வந்தேன். அதெல்லாம் நாங்க எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளேயும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டீயும் கொடுத்தாச்சு. அப்படியா? அதையெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். ஒரு இடத்துல இருந்துறாத என்ன, கால் ஒரு இடத்துல நிக்கிறான் பத்தியா இவளுக்கு? அதெல்லாம் நிக்காது. நாளைக்கு இங்க தானே வரப்போற, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இங்க இருங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன கல்யாண பொண்ணு இப்படியா ஒரு இடத்துல இருக்காம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது? சின்ன பிள்ளை தானே, விடு. ஆமா சின்ன பிள்ளைக்கு எதுக்கு அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இந்தா நாளைக்கு காலையில பொண்ணழைக்க வருவோம். அது வரைக்கும் அந்த வீட்டை விட்டு ஒரு எட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய கூடாது. போய் உட்காரு. அடே அவளை கொண்டு போய் விட்டுட்டு வாடா. சரிங்கம்மா. நீ என்ன சரிங்கிற? நீ ஒன்னும் போக வேண்டாம், நீ வீட்டுல இரு. மாப்பிள்ளையா லட்சணமா? டேய் சின்னவனே, நீ போய் கொண்டு போய் விட்டுட்டு வாடா. ஓகேம்மா. கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்துடாத. அங்க ஏதாவது ஒரு தூண் இருந்தா அதுல கட்டி போட்டுட்டு வா இவளை, இல்லாட்டி மறுபடியும் வந்துருவா. கட்டி போடவா? கட்டி போட்டா கூட அவுத்துக்கிட்டு வந்தாலும் வந்துருவா. இங்க பாரு, சொல்றத கேட்கணும். காலையில வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வந்ததுனாலதான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. இந்தா நான் என்னமோ பண்றேன், உனக்கு என்ன? சின்ன பிள்ளை கூட சரி மெல்லுக்கு சண்டைக்கு நிக்காத. இங்க பாருங்க, நீங்க என்னையே தான் எதுக்குனாலும் சொல்றீங்க, அவளை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தான் நான் என் கூட்டுக்கு ஆள் சேர்க்கிறேன். நல்லா சேர்த்த போ. கல்யாண வேலை அங்க அவ்வளவு கிடக்கு. ஆமா, வந்தவங்களையும் கவனிக்கணும். ஆமா, அதையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். போய் வேலையை பாரு போ. நீ நாளைக்கு என் பிள்ளை கிட்ட தாலியை கட்டிக்கிட்டு இங்க வாடி, அப்புறம் இருக்கு உனக்கு. பாத்துக்கலாம். பாரு இன்னும் பாருடா. ஓடிரு சொல்லிட்டேன். ஓடுறேன். போய் வேலையை பாரு. அவளையும் போக சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன், நீ போ. அதெல்லாம் முடியாது, என் முன்னாடியே சொல்லுங்க, அப்பதான் நான் போவேன். ராஜாத்தி வீட்டுல போய் இருடா கண்ணு. மாமா நான் வந்திருக்கிறவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிட வந்தேன் மாமா. அவங்க நாளைக்கும் இங்க தாண்டா இருப்பாங்க. நீ இப்ப இங்க வரலன்னு வையேன், அவங்களே உன்னை பாக்குறதுக்கு அங்க வர்றதா தான் இருந்தாங்க. அப்ப நான் வீட்டுல போய் இருக்கேன்மா, எல்லாரும் இப்ப வருவீங்களா? ஆமா வருவோம், வேற வேலை இல்ல எங்களுக்கு, இப்பதான் வந்துட்டேல. அப்ப நான் இப்ப என்னதான் செய்யணும், வருவீங்களா மாட்டீங்களா? ஆத்தா நாளைக்கு காலையில வருவோம் தா, இப்ப போ. அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. அடாடாடாடாடா. நிலா ஹாய். பாருங்க என் குழந்தைனார பார்த்தாச்சு, நிலாவையும் பார்த்தாச்சு. இன்னும் 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் பார்க்கணும். அப்புறம் அவங்க கூட ஒரு 4 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் பார்க்கணும். எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம், நீ கிளம்பு. இந்தாடா டேய், கூட்டிட்டு போடா அவளை. மைனி வா மைனி, நம்ம போலாம். சரி வாங்க குழந்தைனாரே போவோம். ரொம்ப தான் பண்ணுவாங்க மாமியாரு. மானுன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, துள்ளிக்கிட்டே இருக்கா ஒரு இடத்துல நிக்காம. தாடா நீ என்ன பொந்துக்குள்ள இருந்து எலி எட்டி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, வாங்கிட்டு. அம்மா உன் பொண்டாட்டி ஒரு இடத்துல இருக்காளான்னு பாத்தியா? அதெல்லாம் மானுக்கு பழக்கமே இல்லம்மா. அவதான் அப்படின்னு நீ அப்படித்தான். சரி பிள்ளைங்க உள்ளயா? நீ தானே கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு போய் இந்த மானை கூட்டிட்டு வந்துட்டோம். ஓ அப்ப இது உன் வேலை தானா? பாப்பா தான் கல்யாண பொண்ணை பாக்கணும்னு சொன்னா. ஓஹோ அப்ப நீ நேரம் அங்க போயிட்ட. எஸ். அப்புறம் அவளை சொல்லி என்ன இருக்கு? நீலா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேங்க. அப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாப்பா? ரெடி ஆயிடுச்சாப்பா? சரிப்பா, கொண்டு வரவான்னு கேட்டாங்கப்பா. ஆமாப்பா, கொண்டு வந்து இறக்க சொல்லிடு. ஓகேப்பா. அம்மா நான் போய் வேலையை பாக்குறேன். போ தயவு செஞ்சு பாரு போ. வரேன்ப்பா, வரேன் நிலா. சரிடா. அப்படியே எல்லாரையும் அரட்டி மரட்டிட்டா?
இல்லைங்க வேலையை பார்க்க தான் போக சொன்னேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா தான் பாக்குறாங்க. ஆமாம் தான் நானும் போய் என் வேலையை பார்க்குறேன். என்ன பாப்ப? இந்த எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு வர சொல்கிறேன். சரி போ. சரி நிலா வா போவோம். அந்த பொண்ணை எங்க கூப்பிடுற? அது இந்த கூட மாட ஒத்தாசைக்கு. நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், பரிமாறுறதுக்கு எல்லாம் ஆளுங்க வந்துருவாங்க. சரி. எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதுக்கு தான். அதுக்கு எதுக்கு துணைக்கு உனக்கு ஒரு ஆளு? அது தேவையில்லையே, இந்த நானே பார்த்துருவேனே. போய் பாரு. ஓகேங்க. சிங்கம் படுத்துட்டா சின்ன முயல் கூட மேலே ஏறி விளையாடுமா. இப்போ என் நிலமையும் அப்படிதான் ஆயிடுச்சு. இது இல்லை ஒண்ணுமில்ல. வெண்ணிலா, நீ ஒன்னும் நினைச்சுக்காதம்மா. சரி. சரி வா சாப்பிடலாம் வா. வீடே ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குமா? அந்த பக்கம் போனீங்களாப்பா? ஆமா, என்ன ஏதுன்னு நிலவரம் பாக்குறதுக்காக போனேன். சென்னையில இருந்து எல்லாம் வந்து இறங்கியாச்சு. நாளைக்கு காலையில கல்யாணம்ல, அதான். ஆமாப்பா. ஆனா அந்த ராவணே இத்தனை வருஷமா எங்க இருந்தான்னு விசாரிக்கணுமா? நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சுதான் பாக்குறோம், ஒன்னும் தெரியலையே. ஒருவேளை ஃபாரின் போய் செட்டில் ஆயிருப்பானோ? ஃபாரின் போயிருந்தா தெரிஞ்சிருக்குமேப்பா. அப்ப இந்தியாக்குள்ளதான் எங்கேயோ இருந்திருக்கான். மேபி. ஆனா எல்லா சொத்தையும் இழந்துட்டோங்கிற கவலை கொஞ்சமும் அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே இல்ல. அப்படின்னு அவர் வேற எங்கேயோ கண்டிப்பா ஏதோ சொத்து சேர்த்து வச்சிருக்காருப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா அவன் லேசப்பட்ட ஆள் இல்ல, அப்படியெல்லாம் சும்மா இருக்கிறவனும் கிடையாது. சரி, அவன் என்னன்னு பண்ணிட்டு போறான், அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. இப்ப நாளைக்கு கல்யாணம், எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க, நம்மள கவனிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போன் அடிக்குதுமா. ஹலோ வினி. சின்னவளா? ஆமாப்பா சொல்லு வினி, எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா? என்னமாச்சு? அர்ஜுன் எதுக்காக இப்படி பண்ணா? எவ்வளவு தைரியம் அவனுக்கு? சரி நீ ஒன்னும் கவலைப்படாத. வை வினி, நான் வரேன், கிளம்பி வரேன். வரேன் அக்கா வரேன். வை. என்னமாச்சு? அப்பா, ஆ வினிதாவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாம்பா. ஐயோ. ஆமாப்பா, அர்ஜுன் தான் இப்படி பண்ணிட்டானா. அட ராஸ்கல். வீட்டுக்கு வர வச்சு பேசிக்கிட்டே ஜூஸ்ல ஏதோ மருந்து கலந்து கொடுத்துட்டானாப்பா, அபார்ட் ஆயிடுச்சான். இதுக்கு ரெண்டு பேரும் முதல்லயே கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கலாம், தேவையில்லாம அவசரப்பட்டு இப்ப பாரு. சரிப்பா, நம்ம உடனே கிளம்பலாம் சென்னைக்கு. எதுக்கு? அப்பா அங்க வினி ஹாஸ்பிட்டல்ல இருக்காப்பா. சரி, இப்போ உடனே சென்னைக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வேலை ஏகப்பட்டது கிடக்குல. அப்பா அங்க வினி தனியா இருக்காப்பா ஹாஸ்பிட்டல்ல. இது அர்ஜுன் பண்ண வேலை தானே, அவன் கூட இருந்து பாத்துக்குவான். ஆமா, எதுக்காக இப்படி பண்ணானா? இல்லப்பா, இப்ப வினி கன்சீவா இருந்தா அதுக்கு எம்கே காரணம் இல்ல, அர்ஜுன் தான் காரணம்னு தெரிஞ்சா டிவோர்ஸ் ஈஸியா கிடைச்சிடும் எம்கேவுக்கும் வினிக்கும். சரி. அதான் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுன் இப்படி பண்ணிட்டானா. இப்ப டிவோர்ஸ் கிடைச்சா என்ன, நல்லது தானே? சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதான்ப்பா, எம்கேவா அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இங்க பாரு, நமக்கு தேவை சொத்து, அதை எழுதி வாங்கியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? சொத்து நமக்கு தான்ப்பா தேவை, அர்ஜுனோட தேவை வேற. அதுக்கு அவன்ல முயற்சி பண்ணணும், இந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்தி. அதான்ப்பா இப்படி பண்ணியிருக்கான் தேவையில்லாம. சரி வாங்கப்பா, நம்ம உடனே சென்னைக்கு கிளம்பி போயிட்டு வினிதாவுக்கு துணைக்கு இருப்போம். சென்னைக்கெல்லாம் இப்போதைக்கு போக முடியாதுமா. ஏன்பா? இப்ப நான் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்? சரிப்பா, இதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். எப்படியும் நம்ம கையில இருக்கிற சொத்து தானே, என்னைக்கு வித்தா என்ன? அப்படியெல்லாம் ராவணை விட்டுருவான்னு நீ நினைக்கிற? எல்லாமே நம்ம கைக்கு வந்தாச்சு, நம்ம பேருக்கு வந்தாச்சு. இனிமேல் விடுறதுக்கோ விடாததுக்கோ அவர் யாரு? நம்ம இப்ப பார்க்க வேண்டியது வினியை தான்ப்பா. இல்ல, இப்ப நம்ம போக வேண்டாம், சொல்றத கேளு. நாளைக்கு அவங்க வீட்டுல கல்யாணம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. எப்படியும் நாளைக்கு அவங்க பிஸியா தான் இருப்பாங்க, நம்ம பக்கம் அவங்க பார்வை படவே படாது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த சொத்தை எல்லாம் கைமாத்தி விட்டு பணம் ஆக்கிடணும். அதுக்கு நான் பார்ட்டியும் புடிச்சிட்டேன், அவரு நாளைக்கு வர்றாரு. டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சா கை மேல பணத்தை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறோம். அப்பா வினி? அவளுக்கு தான் அங்க எம்கேவோட சொத்து இருக்குல்ல, இப்ப நம்ம தான் ஒண்ணும் இல்லாம இருக்கோம். இப்ப நம்மள தான் நம்ம பாத்துக்கிடணும். அப்பா நான் சொல்றத கேளுமா. நாளைக்கு அவங்க எல்லாரும் கல்யாண பரபரப்புல இருக்கும் போது நம்ம சத்தமே இல்லாம காரியத்தை முடிச்சிட்டு கை மேல காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ண பாக்கணும்.